ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நான் கோமாளி. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட கதை பேர் என்ன அப்படின்னா, யானையும் பாலமும். இந்த கதைக்கு ஏன் யானையும் பாலமும்னு பேர் வந்துச்சு அப்படின்னு இந்த ஸ்டோரியோட கடைசியில் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய காடுங்க. அந்த பெரிய காட்டில் ஒரு பெரிய யானை இருந்துச்சு. இந்த யானை ரொம்ப பெருசாக இருக்குமா, அதனால் மற்ற மிருகங்கள் எல்லாமே இது ரொம்ப பெருசாக இருக்குது, இது ரொம்ப அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற குட்டி மிருகங்கள்கிட்ட சொல்லியே வளர்த்துருப்பாங்க. அதனாலேயே இந்த பெரிய யானைக்கிட்ட எந்த சின்ன மிருகமும் பழகாது. இதெல்லாம் பார்த்து அந்த யானைக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. நம்மக்கிட்ட பழகவே இல்லையே, பழகாமையே நம்மளை பற்றி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப மன வருத்தமாயிருச்சு. எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த மற்ற மிருகங்கள்லாம் அந்த குட்டி மிருகங்கக்கிட்ட இவன் ஒரு அரக்கன், அவன் பக்கத்தில் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்ட யானைக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் மன தைரியத்தோடு தாங்க இருந்துச்சு. ஒரு நாள் அந்த காட்டில் பெரிய மலை. அந்த பெரிய மலையில் தண்ணிலாம் பயங்கரமாக பெஞ்சு ஆறே ஓடிருச்சு காடு ஃபுல்லாக. அப்போ குட்டி மிருகங்களோட வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி புகுந்தோடனே அவங்கெல்லாம் வெளியே வர முடியாமல், சாப்பிடக்கூட முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் உள்ளேயே அடைஞ்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் தான் இந்த யானை அந்த பக்கம் வந்திருக்கு. ஆனால் இதை பார்த்த யானை எதையுமே கண்டுக்காமல் அது பாட்டுக்கு போச்சு. உடனே அங்கே இருந்த மிருகத்தில் ஒரு குட்டி குரங்கு ஒன்று, மாமா எங்களை இப்படி பார்த்து நீங்கள் பார்க்காம போகிறீங்களே, எனக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே அந்த யானை சொல்லிச்சான், இப்போ மட்டும் ஏன் என்கிட்ட பேசுகிறீங்க, இப்போ என்னை பார்த்தா உனக்கு அரக்கன் மாதிரி தெரியலையா, என்னை பார்த்தா பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே அந்த குட்டி குரங்கு சொல்லிச்சான், அப்பா அம்மா உங்களோட உருவத்தை வச்சு தான் உங்களால் எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினச்சாங்க. அதே சமயம் ஒருத்தங்களோட உருவத்தை பார்த்தும் நம்ம யாரையுமே கணிக்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தாங்க. உங்களோட இந்த அமைதியான வாழ்க்கை முறையை பார்த்தா உங்களால் எங்களுக்கு எந்த ஆபத்து வராது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிச்சு அந்த குட்டி குரங்கு. உடனே இதை கேட்ட யானைக்கு நம்மக்கிட்ட முதல் முறையாக ஒரு மிருகம் பேசுது அப்படிங்கிற சந்தோஷத்தில் தன்னோட தும்பிக்கையை அந்த ஆற்றுக்கு மேலே பாலமாக போட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ணுது. உடனே எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. இதை பார்த்த மிருகங்கள் எல்லாரும் அந்த குட்டி மிருகங்களோட சேர்ந்து யானை கூட வாழ்ந்து ஜாலியாக இருந்துச்சு அந்த காட்டு ஃபுல்லாக. ஸோ இப்போ புரியுதா ஏன் இந்த ஸ்டோரிக்கு இந்த நேம் வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.